ஒன்லி பை இன்வெஸ்ட்மெண்ட் 9 to 5 ஜாப் இதை மட்டுமே செஞ்சு ஒருத்தர் லக்கு வாழ்க்கையில இல்லாம 15 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்னாக்கா இந்த ஸ்டோரியை நீங்க கண்டிப்பா கேளுங்க. விவேக் வாமனனோட ஸ்டோரி. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அட்வான்ஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னும் நீங்க உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு வியூ இருக்கு. அந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, ஜேர்னல்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் லேர்னர்னாக்கா you are one step already ahead of your competition. I want a 20%, 25%. என்ன பண்றீங்க நீங்க எல்லாருமே? நிறைய இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் செக்டாரல் ஃபண்ட்ஸ், ஹை அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ், கிரிப்டோ காயின்ஸ், இத மாதிரியான ஒரு ஹை அக்ரெசிவ் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பேர் மார்க்கெட்ல நீங்க போட்ட காசு எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே ஒரு பெரிய ஒரு ஃபாலோ பார்க்கும், ஒரு பெரிய ஒரு கிராஷை பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டீங்க. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இன்னைக்கு 1 லட்சம் சம்பாரிச்சாலும் 2 லட்சம் சம்பாரிச்சாலும் மாச கடைசின்னு வந்தாக்கா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலிஸ், இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா விவேக் வாமன் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 12,000 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 47 வயசு ஆகிற அவர்கிட்ட 15 கோடி ரூபாய் இருக்குது. பெரிய ஒரு வெல்த்துங்க. எத்தனை இன்வெஸ்டர் 12,000 ரூபாய் அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லோ லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்தவித பிசினஸ் இன்கம் இல்லாம கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு ஹைஃபையான ஒரு பிசினஸ் இன்ஹெரிட்டன்ஸ் மணி எதுவுமே இல்லாம இன்வெஸ்டிங் மூலமாவே ஒன்லி பை இன்வெஸ்ட்மெண்ட் 9 to 5 ஜாப் இதை மட்டுமே செஞ்சு ஒருத்தர் லக்கு வாழ்க்கையில இல்லாம 15 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்னாக்கா இந்த ஸ்டோரியை நீங்க கண்டிப்பா கேளுங்க. விவேக் வாமனனோட ஸ்டோரி இது. I am Satish, AMFI registered mutual fund distributor. உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எதை மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும்போது ஹை ரிட்டர்ன்ஸ் வரும், உங்க ஃபைனான்சியல் கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும், இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we can able to help you. விவேக் வாமன் டெஃபினெட்லி ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இன்வெஸ்டர். நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து 47 வயசுல 15 கோடி ரூபாய் சேர்த்திருக்காருனாக்கா நிச்சயமா இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. நிறைய பேரால செய்ய முடியாது. இன்வெஸ்டிங்ல 3 ரூல், இந்த 3 ரூலை மட்டும் அவர் ஃபாலோ பண்ண சொல்றாரு. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் செய்யும் போது கண்டிப்பா எல்லாராலையும் செய்ய முடியும். இது 15 crore rupees. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், எல்லாருமே இன்வெஸ்டிங்கை பொறுத்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு காசை போடுங்க, இவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களால இவ்வளவு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இது நார்மலா நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் நம்ம. நீங்க உங்களோட சேலரியில 20% சேவ் பண்ணணும். சேவிங் எம்பசைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். முறையா இவர் என்ன சொல்றாருன்னா, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணு, உன்னோட இன்கம் தான் நீ இன்க்ரீஸ் பண்ணணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தட் இஸ் ரூல் நம்பர் 1. எப்படி நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க இப்போ என்ன ஜாப்ல இருக்கீங்க, வாட் எவர் த ஜாப் இஸ், அடுத்த 2 to 3 வருஷத்துக்கு உங்க ஜாப்ல எதை மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இம்பாக்ட் இருக்க போகுது, இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி இருக்கா? அவர் எம்பசைஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங். நீங்க உங்க துறையில என்ன பண்ணணும்னாக்கா கண்டினியூஸா லேர்ன் பண்ணுங்க. இதைத்தான் அவர் எம்பசைஸ் பண்றாரு. அவரு நீங்க கண்டினியூஸா லேர்ன் பண்ணீங்கன்னாக்கா நார்மலா சம்பாதிக்கிற 20 to 30% தாண்டி உங்களால 50 to 60% கண்டிப்பா உங்களால ஒரு ஜாப் ஹைக் எடுத்துட்டு போக முடியும். when you shift your job. கண்டிப்பாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே பேசிஸா வச்சிருக்கிற ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அட்வான்ஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னும் நீங்க உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு வியூ இருக்கு. அந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, ஜேர்னல்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் லேர்னர்னாக்கா you are one step already ahead of your competition. ஸோ ரூல் நம்பர் 1, உங்க துறையில நீங்க நம்பர் 1 இருக்கணும், கண்டினியூஸ் லேர்னரா இருக்கணும். இதைத்தான் அவர் எம்பசைஸ் பண்றாரு. ரூல் நம்பர் 2, எல்லாரோட ஜாப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் அப்படின்னு வரும். ஜாப் ஷிஃப்ட் எல்லாருக்குமே நடக்கும். அவரும் பாத்தீங்கன்னாக்கா விப்ரோல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆக்சென்சர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, பிடபிள்யூசில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கம்பெனி மாறும்போது என்ன நடக்கும்னாக்கா நேச்சுரலி நமக்கும் ஒரு காம்பன்சேஷன் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. ஆனா காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா லைஃப்ல அப்கிரேட்ஸ் நடக்கும். கார்பரேட் லைஃப்ல இது ரொம்பவுமே ஒரு காமன். நம்ம சக்சஸை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு காமிக்க முடியும் அப்படின்னாக்கா நம்மளோட பர்ச்சேசஸ், நம்மளோட சாய்ஸஸ், லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ். பட் அவர் என்ன சொல்றாருனாக்கா, whenever you get any kind of ஒரு salary increment, monetary increment, உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேடேஷனை ஃப்ரீஸ் பண்ணுங்க, ஃப்ரூகாலிட்டியை ஃபாலோ பண்ணுங்க. இட் இஸ் நாட் நெசசரி டு ஷோ ஆஃப் யுவர் மணி. தட் இஸ் his second rule. ரூல் நம்பர் 3,
கண்டிப்பா யூ வில் நாட் லைக் இட். ஐ பெட் யூ வில் நெவர் லைக் இட். அவர் 22 வயசுல 12,000 சேலரிக்கு போனார். இன்னைக்கு அவரோட வயசு வந்து 47. அவர்கிட்ட 15 கோடி இருக்கு. பட் அந்த 15 கோடியை சேர்க்கறதுக்கு அவரு 25 வருஷம் வெயிட் பண்ணார். உங்ககிட்ட அந்த பேஷன்ஸ் இருக்குதா? அதை நீங்க பார்க்காம ஒரு டிசிப்ளைன்டா நீங்க அப்படியே லாங் டேர்முக்கு விட்டாலும் வரப்போற ரிட்டர்ன் ஒரே ரிட்டர்ன். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் கரெக்டான ப்ராடக்ட். அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணணும். பட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ஃபாஸ்ட் லேன். எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா ஓகே 12% 15% ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் 20% 25%. என்ன பண்றீங்க நீங்க எல்லாருமே? நிறைய இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் செக்டாரல் ஃபண்ட்ஸ், ஹை அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ், கிரிப்டோ காயின்ஸ், இத மாதிரியான ஒரு ஹை அக்ரெசிவ் ப்ராடக்டை சூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பேர் மார்க்கெட்ல நீங்க போட்ட காசு எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே ஒரு பெரிய ஒரு ஃபாலோ பார்க்கும், ஒரு பெரிய ஒரு கிராஷை பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டீங்க. ஸோ என்ன பண்ணணும்? லாங் டைம் அந்த ப்ராடக்டை கொஞ்சம் அலோவ் பண்ணணும். அது கொஞ்சம் வளர்றதுக்கு அலோவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 crore தாங்க கஷ்டம். அதை அச்சீவ் பண்ணிட்டாக்கா அந்த காம்பவுண்டிங் என்ன பண்ணுனாக்கா உங்களை சீக்கிரமா அந்த ஒரு 1 crore எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் 1 crore அச்சீவ் பண்றதுக்கு 12 years ஆகும். அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கா அந்த ஒரு மணியை காம்பவுண்ட் பண்ற அளவுக்கு? ரூல் நம்பர் 3, டிசிப்ளைன், கன்சிஸ்டன்சி அண்ட் காம்பவுண்டிங். இவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஒரு 3 ரூலை மட்டும்தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ 15 crores அவரால் பண்ண முடியும்னா 15 crores எல்லாராலையும் பண்ண முடியுங்க. இட் ரிக்வயர்ஸ் கரெக்டான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டு உங்க ப்ராடக்டை நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். அது கரெக்டான டைரக்ஷன்ல க்ரோ ஆயிட்டா இருக்கான்னு. அண்ட் தென் ஆல் யூ ஹாவ் டு கிவ் இட் சம் டைம் இன் ஆர்டர் டு காம்பவுண்ட். ஸோ இந்த பிஹேவியரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? யூ ரிக்வயர் சம்மன் டு அட்வைஸ் யூ. ஒரு மென்டார், ஒரு கோச், ஒரு கன்சல்டன்ட் கண்டிப்பா தேவைப்படுறாங்க உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு கோச், ஒரு மென்டார், ஒரு கன்சல்டன்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எதை மாதிரியான ஒரு ப்ராடக்ட், எதை மாதிரியான ஃபண்ட்ஸ், உங்க ஃபைனான்சியல் கோலை எப்படி அச்சீவ் பண்றது, ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோட வி கேன் ஏபிள் டு கைட் யூ. இல்லைன்னா ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போயிட்டு இருக்க டைரக்ஷன் கரெக்டா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு செக் பண்ணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we can still able to help you. ஏதாவது புது விஷயம் கத்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன். இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். see you. bye bye.